இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பள்ளி கட்டடம் சேதமடைந்ததால் கோயிலில் இயங்கும் அரசு பள்ளி விவரங்களோடு சிவகங்கையிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். எந்த அரசு பள்ளியில இந்த மாதிரி அவநிலை ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு நாட்களாக இது நடக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சுந்தர். சிவகங்கை அருகே பொன்னாகுளம் ஊராட்சிக்கு உட்பட்டதாங்க கீழக்குள கிராமம். இங்கே 150 குடும்பங்கள் வசித்து வருகிறது. தொடக்கப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா 16 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் பணிபுரிகிறாங்க. கட்டிடம் சேதமடைந்ததால் அருகே இருக்கக்கூடிய கோயிலில் தான் தற்காலிகமாக பள்ளிகள் இயங்கி வருகிறது. அருகே சாலை மற்றும் குளம் இருக்கிறதால ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களை தீவிரமாக கண்காணித்து வராங்க. இது குறித்து அந்த பகுதியோட மக்கள்கிட்ட கேட்டபோது பார்த்தீங்கன்னா கட்டிடம் மட்டும் சேதமடையலைங்க, கதவில்லாத கழிப்பறைகள், குடிநீர் வசதி என எந்த அடிப்படை வசதி இல்லை. அதனால நாங்கள் பலமுறை முறையிட்டோம். தற்போது தான் இதுக்கான பணிகள் நடைபெற்றிருக்கதா கூறியது. பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் நம்ம கேள்வி கேட்டபோது பார்த்தீங்கன்னா தற்போது நவீனமயமாக இன்டர்நெட் வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸு, வர்ணம்பூச்சு மற்றும் ஆரோ வாட்டர் சகல வசதிகளுடன் ஒரு சில வாரத்துக்குள் இந்த பள்ளி திறக்கப்படும் என கூறிட்டாங்க. மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1132 அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 3650 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வர்றாங்க. ஆனால் பெரும்பாலும் பள்ளிகளில் சுற்றுச்சுவர் இல்லை என்ற ஒரு பெரிய கோரிக்கை எழுந்துட்டு இருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இளையாங்குடி அருகே உள்ள பள்ளிகளில் ஆசிரியர்கள் கவனக்குறைவால தான் 2 மாணவர்கள் இறந்தாங்க என்ற நிலையில ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. இதே சூழ்நிலை மற்ற மாணவர்களுக்கு நடக்கக்கூடாது என்பதுதான் கோரிக்கையாக இருந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.